வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராண்டான பெண்டன்ட் ஷார்ட் நெக்லஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு மேட்சிங்கான இயரிங் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 2 இன்ச் MDF எடுத்திருக்கேன். ஏன்னா பெண்டன்ட் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு. கீழே அந்த ஹேங்கிங்க்கு இந்த ட்ராப் ஷேப் MDF எடுத்திருக்கேன். ஸோ அதில் இந்த பஞ்சிங் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டுட்டு ஜம்ப்ரிங் மாட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த MDFில் டிசைன் பண்ண போகிறேன். நான் இங்கே இன்றைக்கி என்ன கலர்ஸ் எடுத்திருக்கேன்னா, பீகாக் தீமில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன், லைட் ப்ளூ எடுத்திருக்கேன். ஸோ 3 ஷேடு இருக்கும். எனக்கு வீடியோவில் அந்த லைட் ப்ளூ ஒரே மாதிரி தான் தெரியுது, பட் செகண்ட் லேயர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, 2 இன்ச் MDFில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு 8K ஐ குந்தன் எடுத்திருக்கேன் டார்க் ப்ளூ. அதை ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த MDF சைஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால நான் ஒவ்வொரு கலரையுமே 2 லேயராக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க பெண்டன்ட் கொஞ்சம் அடர்த்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டார்க் ப்ளூரோ ஒரு லைட் ப்ளூ அப்படி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆம்ரே எஃபெக்ட் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ 2 லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெண்டன்ட்டுக்கு நீங்கள் 8K குந்தன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 6K யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஃபுல் லேயர் முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் லேயருக்குமே அதே கலர் 8K குந்தன் தான் பேஸ்ட் பண்ணுறேன். டார்க் ப்ளூ தான். ஸோ இதையுமே நான் ஃபுல்லாக ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லைட்டாக வேர்ட்டிக்கலாக பேஸ்ட் பண்ணுறேன். நான் இங்கே என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா, அந்த மயிலோட ஃபெதர் மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் தெரியும். நீங்கள் இது என்ன கலரில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மயில் இல்லாமல் ஃப்ளோரல் ஷேப்பில் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லைட் ப்ளூ நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒட்டியிருக்க ஸ்டோனை விட கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கலர். இதுக்கப்புறம் ஒட்டுற ஸ்டோன் இதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் வீடியோவில் அது லைட் ப்ளூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் லைட் ப்ளூவில் கொஞ்சம் டார்க்கான ஷேடு இருக்குது. ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் 2 லேயர் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற ஸ்டோன் ரொம்ப கொஞ்சம் லைட்டராக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் 2 லேயரை கம்பேர் பண்ணும்போது இது லைட்டராக தான் இருக்கும் பார்க்க. ஸோ இதையுமே நான் அந்த ஃப்ளோரல் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் 1.5 இன்ச் MDFில் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, பீகாக் சாம் எடுத்திருக்கேன். பேங்கிள் சாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பீகாக் சாம் எடுத்துகிட்டு நான் சென்டரில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெர்டிக்கலாக பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஷேட் லைட் ப்ளூ ஜர்கான் ஸ்டோன் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாகவே அந்த ஃபெதர்லேயுமே கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டிடுறேன். கீழேயுமே MDFலேயுமே ஜர்கான் ஸ்டோன் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது ரொம்பவே அழகாக இருக்கும். உண்மையிலே அந்த மயில் ஃபெதர் கலர்லேயே உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கும் பெண்டன்ட்டு. ஸோ இப்போ 2 இன்ச் MDF ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த ட்ராப் ஷேப் MDF எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறேன்னா, அதே ஃபெதர் மாதிரி தான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு அவுட்டர் லேயரில் இந்த மாதிரி நான் இப்போ வைக்கிறேன் இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் நான் லைட் ப்ளூ வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமே, அதுவுமே ஒரு ஃபெதர் ஷேப் மாதிரி தான் தெரியும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண குந்தன் எல்லாமே 8K குந்தன் தான், எதுவுமே 6K யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் நான் லைட் ப்ளூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் லைட் ப்ளூவும் வச்சுக்கிறேன்.
ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சென்டரில் உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். அது நீங்கள் குந்தன் ஸ்டோனுமே வைக்கலாம். பட் வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா டார்க் ப்ளூ ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் வந்து ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் 6K ஐ வந்து கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ரவுண்டு குந்தன் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் இதில் வந்து ஜர்கான் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து அது நல்லா கிளிட்டரியாக தெரியும். ஸோ அது முடித்தோடனேயும் அந்த அவுட்டர் லேயரில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த லைட் ப்ளூ கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது கொஞ்சம் ஷைனிங்காக தெரியுங்கிறதுக்காக நான் வந்து அந்த அவுட்டர் லேயரில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போது அந்த ட்ராப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் பெண்டன்ட். ஸோ பெண்டன்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஹேங்கிங் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து இந்த டிசைனில் வந்து இருக்கும், சைடில் வந்துட்டு நான் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், லோரியல்ஸ் யூஸ் பண்ணி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அதே கலர் தான், லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் எடுத்திருக்கேன். அதில் வந்து லோரியல்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஹேங்கிங்கும் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் நான் ஐபின் வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் முடித்தோடனேயும் நீங்கள் வேக் ஷீட் வந்து மேலே ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படியே காட்டியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு 3 லாரியல் பீட், அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பீட், திருப்பியும் 2-3 லாரியல் பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஐப்பினை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இங்கே ஆல்டர்னேட்டிவ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைடு 3 ஐப்பின், ரைட் சைடு 3 ஐப்பின், லெஃப்ட் சைடு 3 ஐப்பின் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து இந்த பெரிய ஹேங்கிங் வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேங்கிங் எல்லாமே வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ஐப்பின் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த ட்ராப் ஷேப் ஹேங்கிங், அதை வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு நான் ஒரு 2-3 லாரியல் பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹேங்கிங் வந்து கொடுக்குறேன். ஸோ தட் கேப் வந்து தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக. ஸோ இல்லைன்னா சென்டர்லையும் அந்த ஹேங்கிங் பீட்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் தெரியுது, ரொம்ப ஒட்டி வச்சாலுமே வந்துட்டு உங்களால் பீட்ஸ் கோர்க்க முடியாது. அதனால வந்துட்டு நான் இதுலேயுமே வந்து லோரியல் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பெண்டன்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அதுலேயுமே கீழே வந்துட்டு நான் ஒரு ஐப்பின் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ தட் இதுலேயுமே வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் வந்து கொடுக்கலாம், இன்னுமே வந்து அது கிராண்டாக தெரியுங்கிறதுக்காக வந்து நான் இதுலேயுமே வந்துட்டு ஹேங்கிங் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் 2 கலர் ஆட் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு அது நல்லா இருந்த மாதிரி தோணலை. ஸோ தட் நான் லைட் ப்ளூவே போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நெக்வேருக்கு வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா 2 லேயர் வர மாதிரி, உங்களுக்கு வந்து சிங்கிள் லேயரில் மாலை இல்லாமல் 2 லேயராக வரும், செயின் வந்து 2 லேயராக வரும். ஸோ அதுக்கு வந்து நான் 2 சைடுமே 2 ஐப்பின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கியர் ஒயர் வந்து இப்போ கொடுத்துக்கிறேன். 4 கியர் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் கியர் லாக் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து 4 ஒயருமே அட்டாச் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் 4 ஒயர் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கோர்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷ் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஜிம்காக்கு யூஸ் பண்ணுவோம்ல மெட்டல் பீடு கேப், அதை எடுத்துக்கிறேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஜெல்லி பீடுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டல் கேப் கோர்த்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஜெல்லி பீடு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பீடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எல்லா பீட்ஸுமே கோர்க்க போகிறேன். இதுவுமே வந்து பீட்ஸுமே உங்களுக்கு நான் சேம் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன், லைட் ப்ளூ அண்டு டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே எப்படி கோர்க்கிறேன்னா வந்து 2 டார்க் ப்ளூ 2 லைட் ப்ளூ அந்த பேட்டர்னில் தான் கோர்க்கிறேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் அந்த மெட்டல் பீட் கேப் இருக்குல்ல அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் அந்த நெக்வேரே வந்து பார்க்க கிராண்டாக தெரியும். ஸோ இதே மாதிரி நான் 4 லைனுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஃபுல் நெக் வேருக்குமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து லென்த் வந்து நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல நீளமான மாலையாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு ஷார்ட் நெக்லஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ரோப்பே கோர்த்துக்கிறேன். ஸோ வந்து எட்ஜில் வந்துட்டு முடியும் போது ஒரு லூப் மாதிரி இருக்கும். நான் இங்கே வந்து டேரெக்டாகவே அதில் கோர்த்துறேன் அந்த செயினை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ரெடிமேட் ரோப்லேயே செயின் அந்த லாப்ஸ்டர் ஹூக் இருக்கு இல்லையா, அது இருக்கிறனால நான் டேரெக்டாகவே அந்த 2 வயரையுமே கோர்த்துட்றேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2க்கும் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட ரோப் கோர்த்துக்கலாம். செயின் இருந்தால் செயின் கூட கோர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே டேரெக்டாகவே ரோப்போடு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈவன் சாரீஸுக்கு கூட ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் ஃபெஸ்டிவ் டைமில் இந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்க்க நீட் அண்ட் எலகண்ட்டாக தெரியும். ஸோ உங்கள் யாருக்காவது இந்த நெக் வியர் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கலர் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு இயரிங் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா இந்த ட்ராப் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். டார்க் ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். நாங்கள் பின்னாடி ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐபின் ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி எல்லாமே பேஸ்ட் பண்ணி முடிச்சுருங்க. ஐபின் அப்புறம் வந்து ஸ்டெப் பேஸ் எல்லாமே. ஸோ தட் நீங்கள் வந்து முன்னாடி இங்கே ஸ்டோன் ஒட்டி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து இங்கே எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே 8K ஐ வந்துட்டு அந்த கீழே வந்து ஒரு பெண்டன்ட்டில் அட்டாச் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்கு அதே பேட்டர்னில் தான் நான் ஒட்டுறேன் இதுவும். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நான் 8K யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து ஸ்டட்டுங்கிறனால நான் வந்து கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸ் ஓவல் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே பேட்டர்ன் அதே அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்துட்டு லைட் ப்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து நான் ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் 8K குந்தனே வந்துட்டு நான் சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு நான் ஹேங்கிங் அட்டாச் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் தான். ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ, மறுபடியும் ஒரு டார்க் ப்ளூ. ஸோ தட் இயரிங்குமே வந்துட்டு பார்க்க கிராண்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு இப்போ நெக்லஸ் வந்து கிராண்டாக இருக்கிறனால இயரிங் வந்து ஸ்டெட்டு மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இயரிங்கோட ஃபைனல் லுக். அது ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ஓவரால் லுக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி அப்புறம் வந்து ரா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.